தொடரும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாடு அரங்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினரை கண்டித்து புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியினர் நேற்று ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலக வாசலில் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உருவ பொம்மையை எரித்த பாஜகவினரை தேடி வருகின்றனர். மேலும் உருவ பொம்மை எரித்தவர்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருந்தனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் ராகுல் காந்தியின் உருவ பொம்மை எரித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள சித்தானந்த நகரில் உள்ள பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். அதனை மீறி காங்கிரசார் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்பொழுது இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் இரு தரப்பினரும் மாறி மாறி செருப்பு, கற்களை வீசி தாக்கிக் கொண்டார்கள். அப்பொழுது தடுப்புகளை மீறி வந்த காங்கிரசார் மோடியின் உருவ பொம்மையை எரித்தனர். இதனால் மேலும் பதட்டம் ஏற்பட்டது. மேலும் அங்கு திரண்ட பாஜகவினர் உருட்டு கட்டைகளுடன் பதில் தாக்குதலுக்கு சென்றனர். இரு பக்கமும் முன்னேறியவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். கலவரம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டதால் போலீசார் இரு பக்கமும் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். கல்வீச்சில் எஸ்பி வம்சிதர் ரெட்டி உள்ளிட்ட சில போலீசார், பாஜக காங்கிரசார் சிலர் காயமடைந்தனர். தொடர்ந்து போலீசார் பாஜக அலுவலகம் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். புதுடெல்லியில் இன்று சர்வதேச ஏஐ மாநாடு நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த இளைஞர் அணியினர் பிரதமர் சரணடைந்து விட்டார் என வாசகங்கள் அச்சடிக்கப்பட்ட டி-ஷர்ட்டுகளை கையில் ஏந்திக் கொண்டு மாநாடு நடக்கும் அரங்கத்திற்குள் நுழைந்து பிரதமருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதில் விவகாரம் பாஜகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் புதுச்சேரி பாஜக இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள் காமராஜர் சாலையிலிருந்து பேரணியாக வைஷால் வீதியில் உள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்திற்கு வந்து அவர்கள் வைத்திருந்த ராகுல் காந்தியின் உருவ பொம்மையை எரித்துவிட்டு சென்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உருவ பொம்மையின் மீது எரிந்த தீயை அணைத்தனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இந்த விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் பெரியகடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து உருவ பொம்மையை எரித்த பாஜகவினரை தேடி வருகின்றனர். மேலும் உருவ பொம்மை எரித்தவர்கள் மீது விரைந்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அண்ணா சிலை தாவரவியல் பூங்கா அருகே உழவர் சந்தை அமைந்துள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட காய்கனி கடைகள் உள்ளது. இதில் தேன்மொழி என்பவர் காய்கறி விற்பனை செய்யும் கடை வைத்துள்ளார். இந்த நிலையில் இன்று காலை கடையில் உள்ள இரும்பு சேமிப்பு பெட்டியிலிருந்து காய்கறிகளை வியாபாரத்திற்காக எடுத்துக் கொண்டிருந்த பொழுது பாம்பு ஒன்று இருப்பதை கண்டவர் இதுகுறித்து அருகே இருந்தவர்கள் உதவியுடன் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தார்.
அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் இரும்பு பெட்டியிலிருந்து 5 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பை லாவகமாக மீட்டு வனத்துறைக்கு எடுத்து சென்றார். இதனிடையே உழவர் சந்தை அருகே உள்ள தாவரவியல் பூங்காவிலிருந்து பாம்பு வந்திருக்கலாம் என வனத்துறை ஊழியர் தெரிவித்தார். மேலும் உழவர் சந்தைக்குள் பாம்பு புகுந்ததால் காய்கறிகள் வாங்க வந்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். பெங்களூருவை சேர்ந்தவர் விஜய், இவருடைய மனைவி சோனியா, இவர்களுக்கு சதீஷ், அஸ்வின், சத்தீஸ்வர் என்ற 3 குழந்தைகள் உள்ள நிலையில் விஜய் தனது உறவினர்கள் 8 பேருடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். இதனிடையே நேற்று வீராம்பட்டினம் கடல் பகுதியில் சதீஷ் என்பவரின் படகில் படகு சவாரி செய்தபொழுது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்ததில் படகில் சவாரி செய்த 8 பேரும் கடலில் மூழ்கி தத்தளித்த நிலையில் இதனை கண்ட மீனவர்கள் படகுகள் மூலம் கடலில் உயிருக்கு போராடி தத்தளித்த 8 பேரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதில் படகில் பயணம் செய்த சோனியா கடலில் மூழ்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தது. மேலும் மற்ற 7 பேரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்த நிலையில் அங்கு 2 பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் 5 பேருக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லாததால் இதுகுறித்து பெங்களூருவை சேர்ந்த விஜய் அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நடத்திய விசாரணையில் போதிய அனுமதி மற்றும் உரிமம் இல்லாமல் சுற்றுலா படகை முறைகேடாக சதீஷ் இயக்கி வந்தது தெரியவந்ததைத் தொடர்ந்து மீன்பிடி படகில் ஆபத்தான வகையில் பொதுமக்களை அழைத்து சென்றது, உயிர் ஆபத்து விளைவிக்கும் செயலில் ஈடுபட்டது உள்ளிட்ட 2 பிரிவின் கீழ் படகு உரிமையாளரான வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்ற சதீஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த படகு ஓட்டுநர் தங்கமணி ஆகிய மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதனிடையே சுற்றுலா வந்த பெண் பலியான சம்பவம் எதிரொலியாக தனியார் சுற்றுலா படகு சவாரிக்கு சுற்றுலாத்துறை திடீரென தடை விதித்ததால் படகுகள் அனைத்தும் தனியார் படகு சவாரி மையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சுற்றுலா படகு நிறுத்தும் தளங்களையும் தனியார் சுற்றுலா படகு மையங்களையும் சுற்றுலாத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் நேரில் சென்று பார்வையிட்டு அதிரடியாக ஆய்வு மேற்கொண்டார்கள். புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நுண்கலைத்துறை 3ஆம் ஆண்டு வண்ணக்கலை பிரிவு மாணவ மாணவியர்களின் படைப்புகளை கண்காட்சியாக வைத்துள்ளனர். கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் உள்ள அரசின் கலை பண்பாட்டுத்துறை கட்டடத்தில் கண்காட்சி நடைபெற்றது. அதில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறையின் இயக்குநர் சக்திவேல், பாரதியார் பல்கலைக்கூடத்தின் பொறுப்பு முதல்வர் அன்னபூர்ணா, நுண்கலைத்துறையின் தலைவர் பிரபாகரன், முனைவர் மாமலை வாசகன் மற்றும் அனைத்து ஆசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டார்கள். கல்லூரி மாணவர்களான பரத், திவ்யா, கோகுல், கார்த்திகேயன், நிவேதா, பிரார்த்தனா, சூர்யா, தமிழரசன், திருப்பாவை, டோனி, கிளாடஸ், விகாய லட்சுமி மற்றும் ஆசிரியர் திருநாவுக்கரசுவின் படைப்புகள் அதில் இடம்பெற்றன. மாணவர்களது படைப்புகள் ஏழ்மை, வறுமை, துக்கம், மகிழ்ச்சி, ஆச்சரியம், கேள்வி மற்றும் மனித இயல்புகளுடைய அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய படைப்புகளை தனது பலதரப்பட்ட திறமையில் வெளிப்படுத்தியுள்ளது அனைவரையும் பாராட்டுதலையும் பெற்றது. இக்கண்காட்சி இன்று முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகின்றது. கல்லூரி மாணவர்களின் படைப்பு என்பதால் குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றது. இவற்றை வெளிநாட்டவர் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி புதுச்சேரி நகராட்சி கொம்பாக்கம் வார்டுக்குட்பட்ட சேந்தூர் முருகன் நகரில் ரூபாய் 34.66 லட்சம் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி, பாப்பாஞ்சாவடி சப்தகிரி நகரில் உள்ள அனைத்து குறுக்கு வீதிகளுக்கும் ரூபாய் 26.37 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி, கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ நகரில் உள்ள அனைத்து வீதிகளுக்கும் ரூபாய் 27.10 லட்சம் செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 83.13 லட்சம் மதிப்பில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்படும் வளர்ச்சிப் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை உள்ளிட்ட வளர்ச்சிப் பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் முருகன், ஒப்பந்ததாரர்கள் மதியழகன், சுந்தரமூர்த்தி, செல்வகுமார் மற்றும் பாப்பாஞ்சாவடி சப்தகிரி கார்டன், செந்தூர் முருகன் நகர் மற்றும் கொம்பாக்கம் பிரியங்கா அவென்யூ ஊர் முக்கியஸ்தர்கள் ஜெகன்மோகன், ஜனா, வேலு, பாலதண்டாயுதபாணி, சுரேஷ், பரதன், ரமேஷ், சுரேஷ், பிஆர்டிசி, பாஸ்கர்,
ஐயனார், சுகுமாரன், ராஜேஷ், ஆகாஷ், சங்கரநாதன், ஜெயபால், கனகராஜ், அச்சுதன், ராஜேந்திரன், முருகையன், சரவணன், வரதராஜன், சதீஷ், சண்முகம், முருகன், கணேஷ், இபேர், வஜ்ரவேலு, லோகநாதன், முத்துகிருஷ்ணன், கமலக்கண்ணன், பரமசிவம், பாலகிருஷ்ணன், இளங்கோ, ராஜ், அரிமுத்ரி, பத்மநாபன், கோகுல் ராதா, ஜெயபால், சிவாஜி, வேலாயுதம், வசந்தன், சாமிநாதன், முருகையன், காளி, ஜோசப், கிருஷ்ணா, பாண்டியன், செல்வப்பெருமாள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், இலக்கிய அணி சீனு மோகன்தாஸ், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தகர் அணி ரமணன், ஆதி திராவிடர் அணி செல்வநாதன், தோமுச தலைவர் அங்காளன், துணைத் தலைவர் கதிரவன், துணை அமைப்பாளர்கள் ராமதாஸ், காசிநாதன், காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர்கள் அக்பர், சுப்பிரமணி, கிளைக்கழக நிர்வாகிகள் சபரிநாதன், மிலிட்ரி முருகன், அருள்மணி, பாண்டியன், அமலோர், சர்புதீன், சேகர், ரவி, மோகன், அபிமன்னன், ஆறுமுகம், அலிஸ்டர், விந்தியன், வேல்முருகன், சொக்கலிங்கம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.